பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோமே, அதற்காக கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின் முடிவில், வார்த்தையின் முடிவில் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கும் போது நீங்களும் சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருப்பார். நான் வாசிக்கிறேன் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. ஆமென். விசேஷித்த ஆவி, எக்ஸலன்ட் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் இருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களில் ஒன்று விசேஷித்த ஆவி. பள்ளிக்கூடத்தில் 1000 பிள்ளைகள் படித்தால் அதுல சில பிள்ளைகள் விசேஷமா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறையில ஏகப்பட்ட ஆட்கள் போனாலும் சிலர் ஸ்டார் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அதே போல கிறிஸ்தவ மார்க்கத்திலும் ஆயிரமான கோடியான மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஃபாலோ பண்ணாலும் சிலர் விசேஷமா இருக்கிறாங்க. அப்படியானால் அவர்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னது? கர்த்தருடைய ஆவியானவர். தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கிறார், அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். ஆனால் ராணி அல்லது ராஜாத்தி கொடுக்கிற வார்த்தை, அவனுக்குள் விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. 11ஆம் வசனத்தை பாருங்கள். 5:11. தானியேல், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்குள் இருக்கிற அபிஷேகத்துல அந்த விசேஷித்த ஆவி இருக்குன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன்ப்பா, இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொண்டேன்ப்பா. என்னை விசேஷம் உள்ளவனாய் மாற்றுங்க. இந்த பூமியில என்னை விசேஷம் உள்ளவனாய் மாற்றுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தானியேலுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, he was a man of prayer. எருசலேமை பார்த்து ஜெபிப்பான். அவனுடைய இருதயமெல்லாம் எருசலேம், என் தேசம், என் மக்கள். ஆமென். நம்முடைய பரம எருசலேம், பரலோக ராஜ்யம். ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேன், என் குடும்பமெல்லாம் வரணும், எங்க தேசம் வரணும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஆவியை அனல் மூட்டுவார். மட்டுமல்ல, விசேஷித்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற கிருபையை, வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். சரியா? இன்றைக்கு கேட்ட வார்த்தைக்காய் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆஃபீஸ்ல கன்ஃபியூஷனா இருக்கிற, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, எனக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருக்கு, என்னால தாங்க முடியல, சொந்து போகாதீங்க. குடும்ப பிரச்சனையை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு தானியேலுக்குள் கொடுத்த விசேஷித்த ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எப்படி சமாளிப்பேன், இந்த அதிகாரிகளை எப்படி நான் சந்திப்பேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இவ்வளவு பணத்தை நான் எப்படி அடைக்க போகிறேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆவியும் உம்முடைய விண்ணப்பங்களின் ஆவியும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி வரட்டும். ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க. சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஹிந்தி மொழியில கேட்டவங்கல்ல, எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுல்ல. உங்க ஊர்ல யார் யார் உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களும் விசேஷமானவர்களாய் மாறட்டும். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.